அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 53 ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து கடந்த 3 மாதங்கள் வரை அங்கே இருந்தவர் தான். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார். அதை விரும்பாதவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதுக்காக வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியுமா அவரை? இல்லைங்க, நான் அதுல அரசாங்கத்தோட நடவடிக்கை எல்லாம் தாண்டி பொதுவாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. இங்க நாம் எல்லாரும் அவங்களுடைய கருத்து நானும் தொலைக்காட்சியில பார்த்தேன். பட் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 53 ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து கடந்த 3 மாதங்கள் வரை அங்கே இருந்தவர் தான். 21 தேர்தலுக்கு பிறகு 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் மீண்டும் அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வர முடியும். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார். அதை விரும்பாதவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதுக்காக வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியுமா அவரை? 50 ஆண்டு அனுபவம் உள்ளவர், இன்னும் இளைஞரை போல சுறுசுறுப்பாக இந்த 78 வயதிலும் தேனி போல் செயல்படக்கூடியவர். அவர் போய் வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியாது போர்வையை போத்திக்கிட்டு. அதனால இதற்கு அவர் அந்த தவறுகளை செய்பவர்களை திருத்துவதற்கு நாம் ஒரு வழியிலே முயற்சி செய்தால் அவர் வேறு ஒரு வழியிலே சென்றிருக்கிறார் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் கோபதாபத்தில் எடுத்த முடிவாக நான் கருதவில்லை. 2 மாதங்களாக அவர் பொறுத்திருந்து நன்கு ஆலோசித்து, இன்னொன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்களாம் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நிதானமானவர், மென்மையானவர். அவர் நிதானமாக யோசித்து தான் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அண்ணன் செல்லூர் ராஜா காமெடியா அதை பேசிட்டு இருப்பாரு. இலைகள் உதிர்ந்து போச்சுன்னா அதை பத்தி நீங்களா கேட்க போறதில்லை. பல விழுதுகளாக இருப்பவர்கள், அந்த மரத்திற்கு உறுதியை கொடுப்பவர்கள், இன்றைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள், இது போன்ற பல பேர் இன்றைக்கு விழுதுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் போயிருக்காங்க. அதை அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். சரி, காலம் அவருக்கு புரிய வைக்கணும். 17ஆம் தேதி விஜய் ஈரோட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கோரியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு உங்களுக்கான அந்த அனுமதியை வழங்க நினைக்கிறீங்களா? உறுதியாக அந்த நாம்ஸ் எல்லாம் பின்பற்றினா உறுதியாக கொடுக்க தான் செய்வார். இல்லைங்க, நான் அதுல அரசாங்கத்தோட நடவடிக்கை எல்லாம் தாண்டி பொதுவாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. இங்க நாம் எல்லாரும் மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, உறவினர்களாக, நண்பர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க சமுதாய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இதெல்லாம் அடிப்படையா இருக்கு. பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் நம்மிடையே பிளவு இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற கொள்கையோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதுல மத நல்லிணக்கத்திற்கோ, தமிழ்நாட்டின் அமைதிக்கோ, கடவுளின் பெயரையோ, மதத்தின் பெயரையோ, ஜாதியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அதை அரசியல் படுத்தி தேவையற்ற பிரச்சனைகள், கலவரங்கள் உருவாகாமல் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும், நாங்கள் உட்பட எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும், இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும், அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கூட. ஜாதி மதங்களை கடந்து நாம் எல்லோரும் இங்கே அமைதியாக ஒரு சுமூகமான நிலை நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதை அரசாங்கம் சரி, நீதிமன்றம் சரி, அதை சரியாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.